வணக்கம். தமிழரும் தொலைக்காட்சியில் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண நூலக எரிப்பிற்கு நீதியான விசாரணை வேண்டும், இளங்குமரன். வவுனியாவில் காச நோயால் 9 பேர் உயிரிழப்பு, 56 பேர் பாதிப்பு. முக்கிய வழக்கொன்றிலிருந்து கம்மன்பில விடுதலை. நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பிரித்தானியாவில் கரை ஒதுங்கிய மர்ம உயிரினம், வைரலாகும் புகைப்படம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பில் நீதியான விசாரணை வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர், பட்டிலந்த வதை முகாம் போலவே வடபகுதியிலும் பல சித்திரவதை முகாம்கள் முன்னர் இருந்த நிலையில் பல தமிழ் இளைஞர்களும் உயிரிழந்துள்ளனர் என இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைக்குழிகள் தான் காணப்படுகின்றன. வடமாகாணத்தில் உள்ளவர் ஆயுத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே ரணில் விக்ரமசிங்க தான். 1983 கலவரம், யாழ்ப்பாண நூலக எரிப்பு தமிழ் மக்களுக்கு பாக்கின் மீதிருந்த நம்பிக்கையின்மை சீரழிக்க வைத்ததும் ரணில் விக்ரமசிங்க தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காசநோயினால் வவுனியாவில் கடந்த வருடம் 9 பேர் இறந்துள்ளதுடன் 56 பேர் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய பொறுப்பதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை எங்களால் காசநோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனும் துணைப்பொருளில் உலக காசநோய் தினம் மார்ச் 24 நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை 1 லட்சம் பேரில் 62 பேர் காச நோயாளர்களாக இனம் காணப்பட வேண்டும். ஆனால் கடந்த வருடம் 8000 பேரே நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். விகிதாசாரத்தின்படி அதன் எண்ணிக்கை 14000 இருக்க வேண்டும். கடந்த வருடம் வவுனியா மாவட்டத்தில் 56 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்கள் நோய் வந்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு வராமல் காலதாமதமாக வந்தமையால் அந்த மரணம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், மாலை நேரத்தில் காய்ச்சல், உணவில் நாட்டமின்மை, உடல் நிறை குறைவடைதல், சளியுடன் ரத்தம் வெளியேறல் இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் அது காச நோய்களாக இருக்கலாம். மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள பொது வைத்தியசாலைகளுக்கு சென்று சாதாரண சளி பரிசோதனையினை இலவசமாக செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயினை இனம் காண முடியும் எனவும், எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இந்த நோய் உடலில் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே நோய் ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது நாட்பட்ட நோய் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், சிறுநீரக நோயாளர்கள் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் அறிகுறிகள் வெளிப்படாமல் இந்த நோய் கிருமி தங்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானவர்களுக்கு பரிசோதனை செய்வதன் மூலம் அதனை கண்டறிய முடியும். ஒருவருக்கு காசநோய் ஏற்பட்டால் 6 மாதத்திற்கு நேரடி கண்காணிப்புடனான சிகிச்சையின் மூலம் மருந்துகளை பெற்றுக்கொண்டால் அதனை முற்றாக குணப்படுத்த முடியும். அதற்கான மருந்து காணப்படுகின்றது. அது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், சிகிச்சைகளை எடுக்க தவறினால் அது தீவிரமடைந்து இறப்பிற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில மற்றும் வர்த்தகர் சிட்னி ஜெயசிங் ஆகியோரை மோசடி வழக்கொன்றிலிருந்து விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பண்டார பலல் குறித்த உத்தரவை இன்றைய தினம் வழங்கியுள்ளார். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை போலியான சட்டப்பத்திரம் தயாரித்து விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாவை முறைகேடு செய்துள்ளதாக உதய கம்மன்பில மற்றும் வர்த்தகர் சிட்னி ஜெயசிங் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் சந்தையில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அரிசி மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே குறித்த வகை அரிசிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக மரதகமுள்ள அரிசி வர்த்தக சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் சுமார் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
2024 மற்றும் 2025 ஆண்டு பெரும்போக்கு பருவத்தில் இரு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் நெல் பயிர்களை அளித்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது 7 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடுதல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனுராத தென்னக்கோன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தினசரி அரிசி தேவையானது 6500 மெட்ரிக் டன் என்பதுடன் ஆண்டுதோறும் 2,03,57,950 மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாகவும் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கரையொதுங்கிய மர்ம உயிரினம் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அண்மையில் கென்ட் பகுதியில் உள்ள கடற்கரைக்கு ஒரு தம்பதியினர் சென்றுள்ளதாகவும் அதன்பொழுது கடற்கரையில் கரையொதுங்கிய இந்த விசித்திர உயிரினத்தை கண்ட தம்பதியினர் அதனை புகைப்படம் எடுத்துள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். குறித்த உயிரினம் மீனின் வால் மற்றும் வேற்றுக்கிரகவாசி போன்று உடல் மற்றும் தலையுடன் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் குறித்த தம்பதி கடற்கண்ணியை கண்டுள்ளதாக பதிவிட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.